வெல்கம் பேக் டு பக்தி வேவ் சேனல். இன்றைக்கி நம்ம டியூஸ்டே பிரம்ம முகூர்த்த பூஜையை தான் பார்க்க போகிறோம். இது டியூஸ்டே மார்னிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒரு 4:30 இருக்குங்க இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது. இது வந்து சன்ரைஸ்க்குள்ளேயே நம்ம பண்ணி முடிக்கணும். அதுதான் நம்மளோட ஒரு எனர்ஜியை கொடுக்கும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் யாராச்சும் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணும்னு நினச்சிங்கன்னா டியூஸ்டே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா முருகன் இல்லாமல் இந்த உலகமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த முருகன் என் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால முழுசாக முருகனை நம்புங்க, ரொம்ப நல்லதே நடக்கும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் இப்போது பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறவங்க ஒரு 9 டேஸோ இல்லை 11 டேஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சு பண்ணலாம். கொஞ்சம் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பீங்கல்ல, அவங்க வந்து ஒரு 21 டேஸ் வச்சு பண்ணலாம். அப்படி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இப்போ நம்ம லைஃப்பில் வந்து நிறைய தேவைகள் இருக்குது. அந்த தேவைகளெல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறதுனா இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையால் மட்டும்தான் நான் அடித்து சொல்லுவேன். இதுக்கு நானே ஒரு உதாரணங்க. அதனால் முடிஞ்சளவு ட்ரை பண்ணுங்கள். நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கோம் இல்லையா, நம்ம லைஃப்பில் சேஞ்ச் ஆகிறதுக்கு எவ்வளவோ நம்ம முயற்சி பண்ணுறோம் இல்லையா, இதுவும் அந்த முயற்சியில் ஒன்றா இருக்கட்டும். இது நம்ம கடவுளை நோக்கி போகும்போது நமக்கு கண்டிப்பாக அது எப்படி சொல்கிறது, நம்ம 100 போட்டோம்னா 500 நமக்கு திருப்பி கிடைக்குங்க. இதுதான் உண்மை. இது அந்த கடவுள் நம்ம என்ன கேட்குறோமோ அது எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுப்பாரு. இது உணர்வுபூர்வமாக உணர்ந்தவங்களுக்கு மட்டும் புரியும். இதை வந்து நம்ம மற்றவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. ஸோ எல்லாருமே பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யுங்க. பூஜைனா இது பெரிய ஒரு இது அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. சிம்பிளாக நம்ம ஒரு விளக்கு ஏற்றி, உங்கள் வீட்டில் ஒரு விளக்கு இருந்தாலும் அந்த ஒரு விளக்கு ஏற்றி தீபம்லாம் காமிச்சு நீங்கள் மனசார கும்பிட்டிங்கனாலே போதும். அவர் உங்கள்கிட்ட எதையுமே எதிர்பார்க்க மாட்டார். நீங்கள் கேட்குறத அப்படியே தருவார். ஏன்னா அந்த டைம்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா டக்குன்னு போய் ரீச் ஆகும். அந்த டைமில் எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் டக்குன்னு போய் ரீச் ஆகும். மறந்துடாமல் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம லைஃப்பை நிறைய சேஞ்ச் பண்ணணும். சில பேர் சோம்பேறியாக இருப்பாங்க. ஏன்னா நானுமே ஸ்டார்டிங்கில் சோம்பேறியாக தான் இருந்தேன். எந்திரிக்க தோணாது. ஆனால் டேஸில் வந்து நம்ம எப்படியாச்சும் நாளைக்கு எந்திரிச்சிடணும், செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய வேலையெல்லாம் செஞ்சு வைப்பேன். ஆனால் மார்னிங் எந்திரிக்க மாட்டேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு எய்ம் வச்சு செஞ்சு பாருங்கள். ஒரு 1 வீக் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் தன்னாலே பழகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் கூட ஒரு 10 மணி 11 மணி போல் கூட தூங்கிக்கலாம். அந்த மார்னிங் தூக்கத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா நமக்கு வாழ்க்கையில் நிறைய சாதிக்கலாங்க. அது உணர்வுபூர்வமான உண்மை. சிம்பிளாக உங்களால் என்ன முடியுதோ அந்த நெய்வேத்தியத்தை வச்சு ஒரு வெத்தலைப்பாக்கோ இல்லை வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் மட்டும் வச்சாலுமே போதும். இல்லை வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் இல்லைன்னா பழங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன பழம் வீட்டில் இருக்கோ அந்த பழத்தை வச்சு நீங்கள் கும்பிட்டுக்கோங்க. இதுக்காக நெய்வேத்தியம் செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும்லாம் காலையில் செய்ய வேண்டாம். கடவுள் அதை விரும்பவும் மாட்டார். ஸோ உங்களுக்கு என்ன கையில் இருக்கோ அதை நீங்கள் வச்சு நெய்வேத்தியமாக வச்சு, நெய்வேத்தியன்றது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நெய்வேத்தியத்தை மட்டும் என்றைக்குமே மறந்துடாதீங்க. இப்போ நம்ம 3 வேளை எதுனாலும் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம்ல, அது மாதிரி தானே நம்ம கடவுள் நம்மளுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்க அந்த கடவுளுக்கு நம்ம ஏதாச்சும் செய்யணும்ல. அதனால் நீங்கள் நெய்வேத்தியத்தை வைங்க. அது இந்த சில இதெல்லாம் இந்த கல்கண்டெல்லாம் வைக்கும்போது, நம்ம வீட்டிலலாம் கல்கண்டெல்லாம் வைக்கும்போது இந்த எறும்பெல்லாம் வந்து சாப்பிடும். அதில் கூட அந்த தெய்வம், அந்த நீங்கள் கும்பிடுற உங்கள் இஷ்ட தெய்வம் கூட அந்த எறும்பாக மாதிரி வந்து சாப்பிட்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ மறந்துடாதீங்க. மறக்காமல் வாசல் தெளித்து கோலம் போட்டு வாசலில் 2 விளக்கு ஏற்றுங்க. குலதெய்வம் தாங்க இம்பார்ட்டண்ட்.